அதை பார்த்தாலும் விளங்குது இல்லை. நான் என்றா பிரதேச சபைக்கும் அதை எடுக்க மாட்டேன். நாளையும் உண்டு போய் நின்று அங்க பிரித்தோதிக்கு இருக்குது பண ஓதுது. அவன் எதிர்கட்சியில இருந்து குர்ஆன் கொடுக்கான். அது முஸ்லிம் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் ஜேவிபி ஒன்று அனுப்பியிருக்க. அல்லாஹ் அக்பர் ஒன்றும் தெரியாது. அவர் கல்முனண்டு எனக்கு அவர் எம்பி ஆனதுக்கு போறதான் தெரியும். ஊர்ல பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்றானுங்க, அவர் படிப்பிச்ச அந்த பாடத்துக்கு போறல சார், நாங்க பெயினாதான் பரவாயில்லண்டு. அப்படி படிப்பிக்க தெரியாதவன்ட கொண்டு பார்லிமெண்ட் குட்டிக்கு மத்தாக்கள் 2 பேரையும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிறார்கள் தான். அவளை நான் சொல்றதுக்கு ஒன்று நான் எந்த ஊரை தானே சொல்லணும். அவதான் இப்ப கிழக்கு மாகாணத்துல இந்த 2 புரோக்கர் கட்சிக்கும் தேவையானது இங்க இருக்கிற கிழக்கு முஸ்லிம்களுக்குள் ஒரு பிரச்சனையை காட்டி, இவர்களுக்குள் ஒரு குழப்பத்தை காட்டி, இவர்களுக்குள் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய இனவாத அரசியலை இங்க செய்து அதில் வாக்கு வேட்டையாடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் அதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. எங்களோட உள்ளூராட்சி சபைகள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த சபைகள் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற சாட்டுகின்ற அத்தனையுமே உண்மையாக்க பார்ப்பார்கள். சேவை செய்வதற்கு மட்டுமல்ல அரசியல், எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய பாதுகாப்பை சரியான முறையில் அமைப்பதற்கும் அரசியல் தேவை. அதுதான் நாங்கள் சென்ற காலங்களிலே செய்த அரசியல். மாற்றாக ரோட்டு போடுவதற்கும் லைட்டு போடுவதற்கும் அரசியல் அல்ல. இன்று அந்த ஆபத்தான நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். எங்களை தீவிரவாதிகளாக காட்டுவதற்கு எங்களுக்குள் இந்த புரோக்கர் கட்சிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பெரும்பான்மை கட்சிகள், ஆளும் கட்சி எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு மேடையாக இவர்களுக்குள் அது இருக்கின்றதாம், இவர்களுக்கு இது இருக்கின்றதாம் என்று சொல்லிக் கொண்டு திரிகின்றது. அது அப்படி ஒன்றும் இங்கு இல்லை. நாங்கள் அதற்கு சம்மதிப்பவர்களும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் இவர்கள் பிடிப்பதற்கு முன்னே பிடித்துக் கொண்டு வந்து நடுரோட்டில் வைத்து விடுவோம். எங்களுடைய சமூகம் நாட்டை காட்டிக் கொடுக்கும் சமூகம் அல்ல, நாட்டை கூறு போடும் சமூகம் அல்ல. இந்த நாட்டை இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த நாட்டின் பொருளாதார ரீதியாகவும், நாட்டின் எல்லை ரீதியாகவும், நாட்டின் உரிமை ரீதியாகவும் என்றுமே இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்த சமூகம். இந்த நாட்டை நாங்கள் ஒரு நாளும் காட்டிக் கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டுக்கு கூறு விளைவிக்கின்ற எவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இப்படிப்பட்ட விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசி பெரும்பான்மைக்கும் ஆளுங்கட்சிக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்தை காட்டிக் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த வேலையை அவர்கள் நிறுத்த வேண்டும். அதற்கு சரியான தலைமைத்துவங்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கும் மற்ற சபைகளுக்கும் அனுப்பியாக வேண்டும். அடுத்தது, உள்ளூராட்சி சபைகளில் மாற்று கட்சிகள் வெற்றியீட்டினால் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஆளும் கட்சி தெரிவது. எல்லோரும் சோசியல் மீடியாக்களில் பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ பேர் இதை பற்றி அழகாக தெளிவாக சொல்லுகின்றார்கள். மேயர் பதவி என்பது ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு சமமானது. இந்த மேயர் நினைத்தால் தான் ஒரு கேபினட் மினிஸ்டரும் இந்த அக்கரைப்பற்று பகுதிக்குள் காலடி வைக்க முடியும். இது சட்டம், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த மேயருக்கு வேண்டிய சேவைகளை வேண்டிய விதத்தில் செய்ய முடியும். அதுக்கு இந்த அரசாங்கம் இல்லை, வெளிநாட்டு அரசாங்கங்களாக இருந்தாலும் என்ஜிஓக்களாக இருந்தாலும் யாரோடனும் ஒப்பந்தங்களை செய்து இந்த நகரை அபிவிருத்தி செய்ய முடியும். இந்த மேயரை சொல்வார்கள் வர்ஷிப் என்று, வணக்கத்துக்குரியவர். இந்த நகரத்துக்கு மிகவும் கௌரவமான உத்தியோகம். இந்த சபையை எந்த அரசாங்கத்தாலும் சேவையிலும் சரி, உரிமையிலும் சரி அசைக்க முடியாது. அதில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. இதுதான் சட்டம். சட்டத்துக்கு முரணாக இந்த அரசாங்கத்தில் நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள், நடக்கின்றது. நாங்கள் நீதிமன்றம் செல்கின்றோம், அதை வென்று கொண்டு வருகின்றோம். இந்த தேர்தலும் அதற்கு உங்களுக்கு உதாரணம். இனிவரும் காலங்களில் சேவைகளிலும் அவர்கள் சட்டனுக்கு முரணாக வந்தால் நாங்கள் நீதிமன்றம் செல்ல தயாராகத்தான் இருக்கின்றோம். அதற்கு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள். ஆகவே இந்த தேர்தல் அக்கரைப்பற்று மக்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். ஒரு முறை
நாங்கள் இழந்து விட்டோம், பரவாயில்லை. இம்முறை நாங்கள் எங்களுடைய பலத்தை இந்த தேர்தலிலே காட்ட வேண்டும். இந்த தேர்தல் மிகவும் முக்கியம், அபிவிருத்திக்கும் இந்த நகருக்கும். இந்த அக்கரப்பத்தினுடைய வெளிச்சம் என்பவர் அத்தாவுல்லா கிழக்கு மாகாணத்திலே P2P என்று சொல்லுவோம், பொத்துவில் டு புல்மோட்டை வரையும். இந்த பொத்துவிலிருந்து புல்மோட்டை வரையும் அளர்ந்து பார்த்தால் இவர் செய்த சேவையின் ஒரு 10 மடங்கு கூட 10% கூட யாருமே செய்ததில்லை. இவர்தான். எங்கு போனாலும் அத்தாவுல்லாவின் பெயர் பொறிக்காத கல்வெட்டு இல்லை. எங்கு போனாலும் அவர்தான். அங்கு எந்த கட்டடத்தை பார்த்தாலும் அத்தாவுல்லா கட்டியது. அத்தாவுல்லா கட்டிய கட்டடங்களை நான் கட்டினேன் என்று சொல்லி வாக்கு கேட்டவர்கள் கூட சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இருக்கின்றார்கள். அவர் பொத்துவில் டு புல்மோட்டை வரை அவரால் முடிந்த சேவைகளை கடந்த 20 வருடமாக செய்திருக்கின்றார். அக்கரை பற்றுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, திரும்பும் இடமெல்லாம் அவர் சேவை. அப்படிப்பட்ட தலைவனை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. கல்முனையில் ஒரு வைரஸ் பிடித்திருந்தது 25 வருடமாக. இப்பதான் தொற்று நீக்கி இருக்கிறோம். இப்பதான் அது நிம்மதியா இருக்கு அந்த ஊர். அந்த 2 வைரஸும் இப்ப உங்களோட ஊருக்குள்ள ஊடுருவி அந்த 2 வைரஸும் வந்தா அதை தொற்று நீக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விரைசுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைரஸை விர விடாதீங்க அந்த 2ஐயும். அதால நாங்க 25 வருஷம் பட்ட பாடு கல்முனையை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட் இடிஞ்சு விழ போகுதுன்னு முட்டு கொடுத்து கூட கட்ட மாட்டேன்டானுங்கள். அந்த வைரஸை தொற்று நீக்கி இப்ப நிம்மதியா இருக்கும். தேர்தல் இல்லாட்டியும் பரவாயில்ல வாப்பா, இவன்கள் வேணாண்டு விட்டுட்டோம். இனி அவர்கள் அங்கு வர முடியாது, கல்முனைக்குள் கால் வைக்க முடியாது. கல்முனைக்குள் கால் வைத்தால் இவர்களை அடித்து நொறுக்குவதற்கு அந்த மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு நாள் அத்தாவுல்லா செல்ல முடியாதென்ற கல்முனைக்குள் இன்று அத்தாவுல்லா மட்டும்தான் செல்ல முடியும். அத்தாவுல்லாவால் மட்டும்தான் கூட்டம் நடத்த முடியும். கல்முனை மக்கள் அதை உணர்ந்து விட்டார்கள். கல்முனை மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அக்கரை மற்ற மக்கள் அதை மறந்துவிடக் கூடாது. அத்தாவுல்லா என்பது அக்கரை பற்றுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம். அந்த வரத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். கல்முனை எப்படி அஷ்ரபை இழந்ததோ, கல்முனை எப்படி அஷ்ரபை இழந்த அனாதையாய் இந்த வைரசுகளிடம் மாட்டியதோ, அதுபோன்று நீங்கள் அத்தாவுல்லாவை இழந்து விடக் கூடாது. அத்தாவுல்லா நீண்ட ஆயுளோடு வளர இருக்க வேண்டும். கிழக்கு மாகாண மக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற கிழக்கின் தலைமை அவர் மட்டும்தான். அவர் வன்னியும் இல்லை, அவர் கண்டியும் இல்லை. அந்த தலைமை எங்களுக்கு வேண்டும். அதை எல்லா ஊர்களும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற தேர்தலில் அவர் கல்முனையிலே தனிக்காட்டு ராஜாவாக கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கூட்டம் மட்டும்தான் கல்முனையில் நடந்து கொண்டிருந்தது. அந்த பெரும் கல்முனையை அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது. மற்றைய ஊர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது. அக்கரை பற்று அவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அக்கரை பற்று மக்களின் கடமை. ஆகையால் அவ்வளவு நேரம் இல்லை, நிறைய பேர் பேச இருக்கின்றது. இனி வரும் கூட்டங்களில் நாம் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய சட்டத்தரணி அகில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 அக்கரைப்பற்று மாநகர சபை தேசிய காங்கிரஸ் குதிரை சின்னத்திலே தற்போது களம் காண்கின்றது. இன்றைய பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் அடுத்து உரை நிகழ்த்த நாம் அழைப்பது தேசிய காங்கிரசின் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர், நமது தலைமையோடு என்றுமே துணை நிற்கின்ற மிகவும் ஆரோக்கியமான மிக தெளிவான ஒரு போராளி, நமது கட்சிக்காக எறிகணைகள் எறியப்படுகின்ற போது அவைகளை தலைமையோடு துணை நின்று சட்டவாக்கத்தோடு துணை நிற்கின்ற ஒருவர், என்றுமே எம் மனங்களிலே நிறைந்திருக்கின்ற அறிஞர் சித்திலப்பை ஆய்வு மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்தரணி மருது மௌலான் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وأهل بيته وأصحابه وسلم الصلاة والسلام عليك يا رسول الله. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி சென்ற ஹையூசர் அவர்களை விழித்தவனாக, எனக்கு முன்னர் ஒரு காத்திரமான உரையை ஆற்றிச் சென்ற கட்சியின் அடுத்த இளம் போராளி சட்டத்தரணி அகில் அவர்களை விழித்தவனாக, தேசிய காங்கிரசின் சிரேஷ்ட பிரதி தலைவரும் மதியுரைஞருமாகிய டாக்டர் உதுமால் அபி அவர்களை விழித்தவனாக, கட்சியின் உயர்பீட உறுப்பினர் ஆதம் லபை காக்கா அவர்களை விழித்தவனாக, கட்சியின் மாவட்ட செயலாளர் ஃபாயிஸ் அவர்களை விழித்தவனாக, இந்த நிகழ்வினை தெள்ளு தமிழில் வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் நளீர் அவர்களை விழித்தவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி கொண்டாட்டத்தில் அக்கரைப்பற்றின் பிரதான வீதியை அலங்கரிக்க வந்திருக்கும் அக்கரைப்பற்று வாழ் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய பெருநாள் தினத்தை பகிர்ந்து கொண்டவனாக உரையாற்றுவதில் பேரானந்தம் அடைகின்றேன். இது அக்கரைப்பற்றின் திருநாள். உங்கள் நகர பிதாவை தெரிவு செய்வதற்கான திருநாள். அனைத்து கயவர்களும் ஒன்று கூடி ஒரு கிழக்கின் மாபெரும் ஆளுமையினை சிதைத்து விடலாம் என்று பகற்கனவு கண்டதற்கு ஊறுகூடி பாடம் புகட்ட வந்திருக்கின்ற அக்கரைப்பற்று வாழ் மக்களுக்கு இங்கு நான் மிக தெளிவான செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தேசிய காங்கிரஸ் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. பல ஜனாதிபதிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மறைந்த பெரும் தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் காலத்தில் இருந்து மிக நேர்த்தியாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஊர் இருக்குமாக இருந்தால் அது அக்கரைப்பற்றாகத்தான் இருக்க முடியும். கிழக்கிலங்கையில் ஒரு மாற்று அரசியல் பேசுகின்ற ஒரு களம் இருக்குமாக இருந்தால், மாற்று இலக்கியம் பேசுகின்ற ஒரு களம் இருக்குமாக இருந்தால், ஆன்மீகத்தில் தெளிவு காணுகின்ற ஒரு மண் இருக்குமாக இருந்தால், எப்பொழுதும் அதற்கு அக்கரைப்பற்று பேர் போனது என்பதை யாரும் மறுதலிக்க முடியாது. அதனால்தான் நீங்கள் ஒரு கட்சியின் தலைவனை தவப்புதல்வராக கொண்ட பாக்கியம் கொண்டவர்கள். பிரபாகரனுக்கு அரசியல் வகுப்படுத்த ஒரு தேசிய தலைவனை பிரசவித்த பூமி இந்த அக்கரைப்பற்று மண். இப்பொழுது இந்த மண்ணுக்கு சில இறக்குமதிகள் அரசியல் பாடம் கற்பிக்க வந்திருக்கிறார்கள். கடந்த பொது தேர்தலில் திட்டமிட்டு தோற்கடிப்பதற்காக பல்வேறு சதி முயற்சிகளை, வலைகளை பின்னி அக்கரைப்பற்றை அரசியலில் இருந்து அந்திமமாக்கலாம் என்று நினைத்தார்கள். அந்த பின்னடைவு அக்கரைப்பற்றுக்கான பின்னடைவு அல்ல. அது அக்கரைப்பற்று மண் தன்னை சுதாகரித்துக் கொள்வதற்காக இறைவன் வழங்கிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் அக்கரைப்பற்று மண் விழித்துக் கொண்டது. இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கின்ற சூக்குமத்தை, சதிக வலைகளை, அந்த மாய மந்திரங்களை
அக்கறை பற்று அறிந்து கொண்டது தன்னை தகவமைத்துக் கொண்டு அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை சந்திக்க வெளிக்கிடுகின்ற பொழுது அடுத்த சூழ்ச்சியாக வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த அரசியல் தேசிய காங்கிரசுக்கு புதிதானது அல்ல. நாங்கள் பிரபாகரனை எதிர்த்து அரசியல் செய்த போது தேசிய காங்கிரசின் தலைமை மாத்திரம்தான் பிரபாகரனோடு முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் செய்த ஒப்பந்தம் முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அடிமை சாசனம், முஸ்லிம்களை தேசிய இனம் என்று கூறாமல் பிரபாகரன் முஸ்லிம்களை ஒரு சிறு குழு என்று எங்களை வடிவமைக்க முற்பட்ட போது எல்லை முஸ்லிம்கள் ஒரு தேசிய இனம் என்று முழங்கிய மண் அக்கறை பற்று மண். இந்த வரலாறுகளை மீண்டும் பேசுவதற்காகத்தான் நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எங்களுடைய வேட்புமனு சூழ்ச்சிகரமாக பின்னடைவை சந்தித்ததாக இருந்த போதிலும் தேசிய காங்கிரசின் போராளிகளை கபலீகரம் செய்து விடலாம், வாக்காளர் பெருமக்களை குழப்பிவிடலாம். சிலர் தவம் கிடப்பதே மேயர் பதவிக்காக என்று இருக்கின்ற பொழுது அக்கறை பற்று மக்கள் அரசியல் ரீதியாக மீண்டும் பிழைவிடக் கூடாது என்பதற்கு இறைவன் அளித்த சந்தர்ப்பம்தான் இன்று இந்த அக்கறை பற்று மண் அதன் பிதா மகனை நகர பிதாவாக மாற்றுவதற்கான அனைத்து தீர்மானங்களையும் இன்று அக்கறை பற்று மண் எடுத்திருக்கிறது. இது அக்கறை பற்றினுடைய இரண்டாம் கட்ட அரசியலின் புத்தளிச்சி மாநாடு. அடுத்த இளம் தலைமுறை தேசிய காங்கிரசின் அரசியல் பாசறையில் இருந்து கொண்டு கிழக்கு மாகாணத்திற்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் செய்தி சொல்லுகின்ற களமாக நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பார்க்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் துவண்டு விழுவோம் என்று நினைத்தார்கள், தேசிய காங்கிரஸை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள், இதுதான் அரசியல் அந்திமம் என்று நினைத்தார்கள். நாங்கள் இறைவனை நம்புபவர்கள். தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தை, பதவிகளை பட்டங்களை தருபவன் இறைவன், ஆனால் போராடுவது நம் கடமை. பதவிகளை பட்டங்களை தருபவன் இறைவன், போராடுவது போராளிகளின் கடமை. அந்த பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட நாங்கள் ஒரு வேட்புமனு நிராகரிப்புக்காக வீட்டுக்குள் முடங்குவோம் என்று நினைத்துவீர்களா? இந்த நாட்டில் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த பூமி. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் பிரஜைக்கும் அந்த பாபா ஆதமின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். மனித இனத்தின் தந்தை அவதரித்த இந்த பூமியில் எமக்கான நீதி இல்லாமல் போய்விடும் என்று நீங்கள் நினைப்பீர்களா? அது அற்பமான சிந்தனை இல்லையா? உங்களுக்கு மேயர் பதவி வேண்டும் என்பதற்காக தேசிய காங்கிரஸ் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட வேண்டும் என்று நினைப்பது எத்தனை அபத்தம்! ஒவ்வொருவரும் வந்தீர்கள், கட்சி உங்களுக்கு களம் தந்தது, நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்தீர்களாக இருந்தால் நாங்கள் அழகு பார்த்திருப்போம், உங்களை மேயர் பதவிகளில் அழகு பார்த்திருப்போம். ஆனால் உங்களிடம் இஹ்லாஸ் இருக்கவில்லை. நீங்கள் கடந்த பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை வைத்துக் கொண்டு கட்சியை கபலீகரம் செய்யலாம் என்று நினைத்தீர்கள். உங்களுடைய ஆசனங்களுக்காக தேசிய காங்கிரஸை மலினப்படுத்தலாம் என்று நினைத்தீர்கள். இறைவனுடைய தீர்ப்பு வேறாக இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே,
இது இறைவனுடைய தீர்ப்பு. நாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வழக்காட சென்ற பொழுதோ நாங்கள் ஊடகங்களில் எவ்வளவெல்லாம் பேசியிருக்கலாம். என்னுடைய முகநூல் பக்கங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைவர் பேசவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நான் அறிக்கையாக வழங்கியிருந்தேன். இறைவன் மகா கிருபையாளன், அவன் ஞானம் மிக்கவன், இறைவன் எங்களுடன் இருக்கிறான், அவனுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வாசகம். ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்த அரசியல் களத்திலே இன்று தேசிய ரீதியிலே இன்று ஒரு மூன்றாம் தரப்பாக இருந்த ஒரு தரப்பு ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறது. அவர்கள் இன்று ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் சென்று நாங்கள் மாற்று கட்சிகள் ஆட்சி பீடம் ஏடுகின்ற சபைகளுக்கு நாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்று வாய்ப்பூசாமல் சொல்லுகின்ற ஒரு அபாக்கிய சூழலை பார்க்கிறோம். உள்ளூராட்சி சபைகள் என்றால் என்ன? உள்ளூராட்சி அதிகார மிக்க அமைச்சு என்றால் என்ன? இந்த தேசத்தில் எங்கெல்லாம் எங்களுக்கு வாக்கு இருக்கிறதோ இல்லையோ என்று பார்க்கவில்லை. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அழகான கட்டிடக்கலை நிபுணரை போன்று ஒவ்வொரு ஊரையும் அழகு பார்த்த தலைமை தேசிய காங்கிரசின் தலைமை இல்லையா? அதை நீங்கள் வரலாற்றிலிருந்து மறுதலிக்க முடியுமா? அவ்வாறு அழகு பார்த்த அந்த தலைமையின் நகரத்திற்கு வந்து நீங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்லுவது எத்துணை முரண் நகை, எவ்வளவு அரசியல் அநாகரிகம். அதையெல்லாம் தாண்டி அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் முரணானது, டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல். அவ்வாறு இருந்தும் கூட இந்த அரசியல் அமைப்புக்கு முரணான இந்த வாசகங்களை பேசுபவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் எதிர்வார்த்தை கூறுவதற்கு வக்கற்ற முடக்குவாதம் நிறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த திகாமுடுல்லை மாவட்டம் கொண்டிருப்பது எத்துணை அபத்தம். கடந்த அதே வரலாறு என்கின்ற தலைப்பில் இடம்பெற்ற கூட்டத்திலே தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார், செல்ல பிராணிகளுக்கு டிப்பு டிப்பா கொடுப்பது என்று கேட்டிருந்தார். அந்த கேள்வியில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. இன்று இருக்கின்ற ஜனாதிபதிக்கும் இங்கே இருக்கின்ற ஆதம் பாவம் மன்னிக்கவில்லை ஆதம் பாவா அவருடைய வசனம் அரசியல் அமைப்பு அமைப்பின் பேரவையின் தலைவராக உறுப்பினராக இருந்து கொண்டு எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பது தொடர்பில் தெளிவில்லாமல் பிதற்றிக் கொண்டு திரிகின்ற பொழுது கிழக்கின் ஆளுமைகள் ஏன் மௌனித்திருக்கிறீர்கள்? இந்த மௌனம் தேசிய காங்கிரசின் தலைமை அதாவுல்லா பாராளுமன்றத்தில் இல்லாத மௌனம். அந்த அதாவுல்லாவின் குரலை நிரப்புவதற்கு அந்த அரசியல் கருத்தியலை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு திட்டமிட்டு தோற்கடித்ததன் மூலம் கிழக்கினுடைய அபிலாஷைகள் இங்கு பதியப்படவில்லை. இந்த அரசியல் சூழலில் இருந்து கொண்டு நாங்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எவ்வாறு சந்திப்பது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை என்ன? இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு கோமாளி பாராளுமன்றத்தை நாங்கள் ஏன் சந்திக்கிறோம்? தேசிய காங்கிரஸை அரசியலில் இருந்து முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பது ஏன்? இத்தனை கட்சி தலைவர்கள் இருந்தும்
இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஏன் அதாவுல்லா குறிவைக்கப்படுகிறார்? அக்கறை பற்று மண். இதற்கு நீங்கள் பதில் காண வேண்டும். இதற்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். அக்கறை பற்றுக்கு நான் அரசியல் சொல்லி கொல்லன் தெருவில் ஊசுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று இருக்கின்ற அரசியல் களத்தில் தேசிய காங்கிரசின் வகிபாகம் மிகவும் அலாதியான, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்று தேசிய காங்கிரஸை அரசியலில் இருந்து தூரமாக்குவதற்கு செய்யப்படுகின்ற அரசியல் விசித்திரத்துக்கு பின்னால் இருக்கின்ற நுட்பமான நுண்ணரசியலை பற்றி இங்கு நான் மிகவும் விரிவாக பேச ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, தேசிய காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்தில் பிறந்த கட்சிகளுக்குள் 1000ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு இற்றைப்படுத்தப்பட்ட அரசியலை பேசுகின்ற, கிழக்கு மண்ணை தேசிய அரசியல் நீரோட்டத்தோடு சங்கமிக்க வைக்கின்ற மறைந்த பெரும் தலைவர் அஷ்ரப் அவர்களின் தேசிய ஐக்கிய முன்னணி கனவுக்கு நிகரான கனவுகளை சுமந்த ஒரு கட்சி கிழக்கில் இருக்குமாக இருந்தால், இந்த தேசத்தில் இருக்குமாக இருந்தால் அது தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான். ஆகவே இந்த அக்கறை பற்று மக்கள், இந்த அரசியலில் தெளிவு பெற்ற நீங்கள் உங்களுடைய வகிபாகத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. இங்கே புல்லுருவிகள் இருக்கலாம், அரசியல் புரோக்கர்கள் வரலாம், இறக்குமதிகளுக்கு பின்னால் எமது மக்களை திசை திருப்பலாம். ஆனால் அக்கறை பற்று மக்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள், மாற்று வியூகம் அமைக்க தெரிந்தவர்கள். மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களின் காலத்தில் கூட மிகச்சிறந்த முஸ்லிம் தேசிய சிந்தனையினை முஸ்லிம் காங்கிரசுக்கு வழங்கியவர்கள் அக்கறை பற்று மக்கள். மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களின் மறைவுக்கு பின்னர் மறைந்த பெரும் தலைவர் அறிஞர் சித்திலப்பை அவர்களுடைய அந்த அரசியல் சித்தாந்தத்தின் பிரகாரம் அவர் பேசிய முஸ்லிம்கள் ஒரு தேசிய இனம் என்று முழங்கியதன் பிரகாரம் அந்த முழக்கத்திற்கு அஷ்ரஃபுக்கு பின்னர் வலி சேர்த்தவர் அதாவுல்லா மாத்திரம்தான். அறிஞர் சித்திலப்பையிலிருந்து தலைவர் அத்தாவுல்லா வரை என்று ஒரு ஆய்வு மாநாடு நடத்துவதாக இருந்தால் என்னால் அதில் மணிக்கணக்கில் உரை நிகழ்த்த முடியும். ஏனென்றால் என்று பிரபாகரனிடம் மண்டியிட்டு முஸ்லிம்கள் ஒரு தேசிய இனம் அல்ல, ஒரு சிறு குழு என்று ரவுஃப் ஹக்கீம் இந்த முஸ்லிம் சமூகத்தை தாரை வார்த்தாரோ, அன்று முஸ்லிம்கள் ஒரு தேசிய இனம் என்று முழங்கியது அக்கறை பற்றின் தலைமகன் அதாவுல்லா மாத்திரம்தான். இந்த அரசியலை மறக்க முடியுமா? டயஸ்போராவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு முஸ்லிம் சமூகத்தை தாரை வார்க்க முடியாது. தமிழ் தேசியம் தாய்மை உணர்வோடு முஸ்லிம்களை அரவணைக்கவில்லை. இந்த அரசாங்கம் தனித்தரப்பாக முஸ்லிம்களை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் ரவுஃப் ஹக்கீம் இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸோடு தொடர்ந்தும் பயணிக்க முடியாது என்று வெளியேறி ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தையும் அரசியல் மயப்படுத்திய பெரும் தலைவர் அதாவுல்லா இல்லையா? இதை நீங்கள் மறக்க முடியுமா? இங்கே டாக்டர் உதுமாலபி அவர்கள் இருக்கிறார். மறைந்த தமிழ் தேசியத்தின் பிதாமகன் எஸ்டிவி செல்வநாயகம் காலத்தின் ஒரு முதுசம் தமிழ் அரசியலுக்கு சமாந்தரமாக முஸ்லிம் அரசியலை பேசுகின்ற, முஸ்லிம்களுக்கும் சமஸ்டி வேண்டும் என்றெல்லாம் பேசிய ஒரு முஸ்லிம் தேசியத்தின் பாசறையில் வளர்ந்தவர். மறைந்த பெரும் தலைவர் அஷ்ரஃபுக்கு ஜகபாடி, நமது தலைமைக்கு முன்னோடி. இவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கடந்து வந்த வரலாற்றை மறந்துவிட முடியாது. இந்த வரலாற்றை எல்லாம் மறந்துவிட்டு இங்கே ஒரு மேற் பதவியை பகிர்ந்து கொள்வதற்காக
ஒரு கட்சியினுடைய அரசியலை, ஒரு கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தத்தை காவு கொடுக்க முடியாது. இது ஒரு மேயர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கான தேர்தல் மாத்திரம் அல்ல. இன்று தேசிய ரீதியில் முஸ்லிம் சமூகம் ஒரு மாபெரும் சவாலுக்குரிய காலத்தை நாங்கள் கடத்த வேண்டி இருக்கிறது. இங்கே இருக்கின்ற சட்டத்தரணிகளுக்கு அது புரியவில்லை. இங்கே இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது புரியவில்லை. எனக்கு முன்னர் நண்பர் அகில் குறிப்பிட்டது போல் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏதோ ஒரு தவறான முத்திரை குத்த முற்படுகிறார்கள். இதனை வழிநடத்துவது யார்? இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார்? பிரபாகரன் இருந்த பொழுதோ அந்த பூனைக்கு அதாவுல்லா மணி கட்டினார். அவர் வியாக்கியானம் சொன்னார், மிக விரைவில் இறைவனுடைய தீர்ப்பு கிடைக்கும் என்றார். ஊடகங்களில் முழங்கினார், வடக்கிலிருந்து கிழக்கை பிரிக்க வேண்டும் என்றார். அவர் பிரித்து காட்டினார். பிரபாகரன் முஸ்லிம்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிரானவர். தமிழ் தேசிய அரசியல், முஸ்லிம் தேசிய அரசியலை உள்வாங்கவில்லை. நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் என்றார். சமபலத்தோடு, கேபினட் அந்தஸ்தோடு நாங்கள் தரைக்கு நிகராக போராடினோம். தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். வரலாறு காணாத அபிவிருத்திகளை செய்து முடித்தோம். மறைந்த தலைவர் அஷ்ரஃபுடைய மறைவுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கினோம். எல்லா ஊர்களிலும் நிரந்தரமான பேணுதக அபிவிருத்தியை செய்து முடித்தோம். புதிய இளம் தலைமுறைகளுக்கான அரசியல் களத்தை அகலத் திறந்து கொடுத்தோம். இவை அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம். தேசிய காங்கிரஸ் இவை அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறது. இது அடுத்த சந்ததி, அடுத்த அரசியல் களத்திற்கு தன்னை தயார்படுத்த வேண்டிய, தங்களை நாங்களே இற்றைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற வரலாற்று தருணம். இன்றைய நிகழ்ச்சிக்கு கேட்கிறதா குளம்பொலி என்று தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு பேர் விட்டிருந்தார்கள், பேர் சூட்டியிருந்தார்கள். இந்த குதிரைப்படையின் குளம்பொலி தற்பொழுது ஒவ்வொருவருடைய காதுகளுக்குள்ளும் ரீங்காரம் செய்கிறது. அந்த குளம்பொலி உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்த்து கேள்வி கேட்கிறது. உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுமாறு அந்த குளம்பொலி உங்களை சமிக்ஞை செய்கிறது. உங்களோடு அது பேசுகிறது. உங்கள் இருதயத்தை வருட வந்திருக்கிறது. இவை அனைத்தையும் சுமந்த புரவிப்படை வீரர்களாக தேசிய காங்கிரஸ் மீண்டெழும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபை அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த போராட்டத்தில் எங்களுடைய 4 வேட்பு மனுக்களை நிராகரிக்க செய்ததோடு அத்தியாயம் முடிந்தது என்று பலர் நினைத்திருக்கலாம். இன்று அட்டாளைச்சேனை தேசிய காங்கிரசின் குளம்பெலியில் கண்டும் அது மெய்சிலிர்த்து நிற்கிறது. பொத்துவில் சபை புத்தொழிச்சு பெறுகிறது. இறக்காமம் புத்தொழிச்சு பெறுகிறது. திருகோணமலையில் 6 பிரதேச சபைகளில் பலத்த சவாலுக்கு தேசிய காங்கிரஸ் அனைவரையும் கொண்டு வந்திருக்கிறது. ஏறாவூரில் பலத்த சவாலை தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்திருக்கிறது. இந்த கிழக்கு அரசியலில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு கருத்தியல் ரீதியாக பதில் வழங்குகின்ற, சவால் விடுக்கின்ற ஒரே கட்சி தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான். அவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது வீழ்வேன் என்று நினைத்தாயா என்கின்ற பாரதியின் வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இது வீழுகின்ற தருணம் அல்ல, இது தயாராக வேண்டிய தருணம். தேசிய காங்கிரசின் அரசியல் அபிலாஷைகள்
தேசிய காங்கிரசின் அரசியல் வகிபாகம், தேசிய காங்கிரசின் அரசியல் கருத்தியல், தேசிய காங்கிரசின் அரசியல் வரலாறு, இவை அனைத்தையும் ஆவணப்படுத்துகின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலம்தான் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் காவிய கரு கொடுக்க போகிறோம். தேசிய காங்கிரசின் தலைமை இதுகால வரையும் உங்களுக்கு அரசியல் பாடம் சொல்லி தந்தது. ஆசான் அருகில் இருந்ததால் அவர் உங்களுக்கு ஒரு அரசியல் வாதியாக மாத்திரம் தோற்றம் பெற்றிருக்கலாம். ஆனால் அதாவுல்லா வரும் அரசியல் வாதி அல்ல, அதாவுல்லா அரசியல் ஞானி என்பதை இங்கு நான் நேர்மையாக பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மறைந்த தலைவர் அஷ்ரஃபுக்கு பின்னர் ஈழத்து அரசியலில் அரசியல் ஞானிகள் தோன்றியது என்றால் அது அதாவுல்லா மாத்திரம்தான். ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும், ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் மிக தீர்க்கமான வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் மிக தீர்க்கமாக அரசியல் முடிவுகளை லாபகமாக எடுக்கக்கூடிய வல்லமை தேசிய காங்கிரசின் தலைமைக்கு மாத்திரம்தான் இருந்தது. அவர் அதை நிரூபித்து காட்டியிருந்தார். 2005ஆம் ஆண்டு ஏன் மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டும், 2010ஆம் ஆண்டு ஏன் அவரை மீண்டும் தெரிவு செய்ய வேண்டும், அதே போன்று 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டு வந்த பொழுது அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் கபலீகரத்தை மிக தெளிவாக வலியுறுத்தியது அதாவுல்லா இல்லையா? உங்களை அவர் அரசியல் மயப்படுத்தவில்லையா? அதற்கு பின்னர் இடம்பெற்ற அரசியல் ஒவ்வொரு சூக்குமத்திற்குள்ளும் இந்த தேசம் சிக்கி தவிக்கவில்லையா? இந்த வரலாறுகளை நாங்கள் மறவாமல் இந்த வரலாற்றின் நீண்ட நெடிய பாத்திரங்களை, பக்கங்களை மீளவும் வாசித்து அடுத்த தலைமுறைக்கு காவிய கருவை கையளிக்க வேண்டிய ஒரு உன்னதமான தருணத்தில் தேசிய காங்கிரஸ் இன்று எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை சந்திக்கிறது. ஆக இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம், அதன் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை, அதற்கு அமைவாக இறைவன் வழங்கிய தீர்ப்பு, இவை அனைத்தும் தேசிய காங்கிரஸை புத்தீர்ப்பு பெற செய்திருக்கிறது. அந்த புத்தாக்கத்தின் உந்து சக்தியோடு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை தேசிய காங்கிரஸ் சந்திப்பதற்கு தயாராகி வருகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது வெற்றி களிப்பில் நாங்கள் எல்லோரும் புன்னகை சிந்தும் அற்புத தருணம். நமது அரசியலை புடம்போடுகின்ற வரலாற்று தருணம். தலைவரை நாங்கள் எல்லோரும் கொண்டாடி தீர்க்கின்ற தருணம். இன்னும் சில நிமிடங்களில் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மேடை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மேடை. இன்று இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுடைய விவகாரம் தொடர்பில் தூர நோக்கில்லாமல் அரசியல் தர்க்கத்திற்கு அப்பால் ஏதோ தவறான புனையப்பட்ட சித்தாந்தங்களை எங்கள் மீது திணிக்க முற்படுகிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் தடுமாறுகிறது. மக்கள் காங்கிரசுக்கு எப்பொழுதுமே அதற்கு பதில் சொல்வதற்கான கருத்தியல் இருந்ததாக வரலாறு இல்லை. இவர்கள் அனைவருக்கும் நமது கிழக்கின் சார்பாகவும் நமது சமூகம் சார்பாகவும் ஒரு தெளிவான சித்தாந்தத்தை முன்வைக்கின்ற வல்லமை இருக்குமாக இருந்தால் அது தேசிய காங்கிரசுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்களாக அமையப் போகிறது. அக்கரைப்பற்று மக்கள்
வளமை போன்று இந்த தேர்தலிலும் நீங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகள் அது அக்கரைப்பற்றினுடைய எதிர்காலத்தை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை மாத்திரமல்ல, தேசிய ரீதியில் இந்த நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் அது அக்கரைப்பற்றின் சபைகள் சொல்ல போகின்ற செய்திகளில் இருந்துதான் இந்த நாட்டின் பாராளுமன்றத்திற்கு செய்தி சொல்ல போகிறோம். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வரலாற்று கடமையினை, இந்த வரலாற்று பொறுப்புணர்ச்சியை நமது வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் சுமந்து நிற்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் எங்களுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய இந்த தீர்ப்பு இறைவன் எங்களோடு இருக்கிறான் என்பதை மீண்டும் பதிவு செய்திருக்கிறது. எங்களை வீழ்த்தலாம் என்று நினைத்தவர்கள், கிண்டலடித்தவர்கள், இங்கே ஜிஜி பொன்னம்பலம் போன்று சட்ட வியாக்கியானம் பேசியவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு தெளிவான செய்தியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் அரசியல் ரீதியாகவும் எங்களை ஆளுமைப்படுத்திக் கொண்டோம். நாங்கள் கொரோனா விவகாரத்தின் பொழுது எந்த ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியும் கண்டுபிடிக்காத பவித்ராவினுடைய அந்த கெசட் நோட்டிபிகேஷன் பாராளுமன்ற சட்டத்திற்கு முரணானது என்று தேசிய காங்கிரஸ் தான் குரல் கொடுத்தது. அப்பொழுதும் நீங்கள் நக்கலும் நையாண்டியும் செய்தீர்கள். தேசிய காங்கிரசின் தலைவர் சாப்டர் 222 என்று பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்து பவித்ராவுடைய இந்த வர்த்தமானி இலங்கையினுடைய பாராளுமன்ற நியதி சட்டத்திற்கு முரணானது என்று முழங்கிய பொழுதோ நீங்கள் ஏளனம் செய்தீர்கள். இங்கே இருக்கின்ற சட்டத்தரணிகள் ஏளனம் செய்தீர்கள். ஆனால் நாங்கள் இடைவிடாது போராடினோம். இம்ரான் கான் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னரே நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம். ஆனால் தேசிய காங்கிரசுக்கு அந்த பெயர், அந்த கிரெடிட் கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் சதி செய்தீர்கள். அதே போன்று பாராளுமன்ற தேர்தல்களில் பின்னடைவுகளை சந்தித்த பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட போது அதற்கு எதிராகவும் தேசிய காங்கிரஸ் சட்ட ரீதியாக போராட முனைந்த பொழுது நாங்கள் வெற்றி பெற்ற பின்னரும் கூட நீங்கள் எள்ளிநகையாட முனைந்தீர்கள். இறைவன் எங்களோடு இருக்கின்ற பொழுது சாத்தான்களின் ஏளன புன்னகைகளுக்காக தேசிய காங்கிரஸ் சட்டை செய்யாது என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சாத்தான்களின் புன்னகை ஒரு நிரந்தரமானது அல்ல. நீங்கள் மலையை பார்த்து விலங்குகள் எத்தனை முறை குறைத்தாலும் மலைகள் அசைவதில்லை. மலைகளை பார்த்து விலங்குகள் எத்தனை முறை குறைத்தாலும் மலைகள் அசைவதில்லை. அதே போன்று தேசிய காங்கிரசினுடைய அரசியல் போராட்டத்தை உங்களுடைய கூக்குரல்களால் வீழ்த்திவிட முடியாது என்பதை மனதில் கொள்க. இன்று இருக்கின்ற தேசிய அரசியல் சூழ்நிலையில் இன்று முஸ்லிம் சமூகத்தை நோக்கி விடுக்கப்படுகின்ற சவால்கள், அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி இருக்கிறோமா? இங்கே கிழக்கில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் உங்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இன்று பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேசிய ரீதியில் ஒரு சமூகத்தை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற சட்டத்தரணிகளுக்கு இந்த சில்லறை வியாக்கியானங்களை வழங்குவதை விடுத்து சமூகத்தின் மீது நீங்கள் அக்கறையுடையவர்களாக இருந்தால் உங்கள் மீது மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது. அவற்றை செய்ய நீங்கள் முன்வாருங்கள். உங்கள் மீது பெரும் சமூக கடமை பொறுப்பு இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் நீங்கள் எங்களுடைய முதுகுகளை மாத்திரம் சீண்ட முற்படுகிறீர்கள். நீங்கள் சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாமல் தேசிய காங்கிரஸை நோக்கி மாத்திரம் வசைபாட நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள். இது அரசியல் அதர்மம் அல்ல. எங்களுக்கு பணி 1000 இருக்கிறது. தேசிய காங்கிரஸ் மீது
ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை முன்வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனத்தை சிதைக்கும் வகையில் ஏதோ பேச முற்படுகிறீர்கள். நீங்கள் அவலை உரலை நினைத்துக் கொண்டு உரலை இடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அக்கறை பற்று வாழ் பொதுமக்களே, எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், அதில் நீங்கள் எடுக்க இருக்கின்ற தீர்மானங்கள், இந்த மண் மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட மண். இந்த மண்ணுக்கு என்று ஒரு தந்தை, ஒரு பிதா இருக்கிறார். இந்த கட்சிக்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார். நமது கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. குதிரை என்கின்ற சின்னம் இருக்கிறது. குதிரைகளுடைய சிறப்பியல்புகளை பற்றி இங்கு நான் அதிகம் பேச முன்வரவில்லை. அது தெளிந்த நீரோடைகளில் மாத்திரம்தான் நீரருந்தும். குதிரை எத்துணை தாகம் அதற்கு இருந்தாலும் தெளிந்த நீரோடைகளில் மாத்திரம், சுத்தமான நீரை மாத்திரம்தான் குதிரைகள் அருந்தும். அது போர்க்குதிரைகள். அதற்கு இலக்குகள் தெரியும். போர்க்களத்தில் புறமுது காட்டாமல் எதிர்களை துவம்சம் செய்கின்ற அந்த கலை குதிரைகளுக்கே உரித்தானது. அந்த குதிரையை சின்னமாக கொண்டவர்கள் நாங்கள். இந்த குதிரை ஒருபோதும் தோற்று போகின்ற பந்தய குதிரை அல்ல. இந்த குதிரைக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. அது தேசிய காங்கிரசின் கனவுகளை நனவாக்கும் வரை அது ஓய்வதில்லை. ஆகவே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் நாங்கள் அக்கறை பற்று மக்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு தீர்மானமும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமாக அமைய வேண்டும். அதை நோக்கி நகர்கின்ற ஒரு அரசியல் பாசறையில் எங்களுடைய வாக்காளர் பெருமக்களை வழிநடாத்த வேண்டும். எமது வேட்பாளர்கள் இங்கே அறிமுகமாக இருக்கிறார்கள். எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு வட்டாரமாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி எங்களுடைய தேசிய காங்கிரசின் தலைமைகளின் கரங்களை பலப்படுத்தி எமது கட்சியை அடுத்த நூற்றாண்டு வரை பயணிக்கின்ற அரசியல் கட்சியாக, அங்கீகாரம் மிக்க கட்சியாக தொடர்ந்தும் போராடுவதற்கு அக்கறை பற்று வாழ் வாக்காளர் பெருமக்கள் எல்லோரும் புடைசூழ்ந்து அணிதிரண்டு இந்த குளம்பொலியை கீர்த்திமிக்க குளம்பொலியாக, இதற்கென்று எப்பொழுதும் வரலாறு அழகாக பேசுகின்ற நிதர்சனங்களை எப்பொழுதும் ஆரூடம் கூறுவது போல் தொடர்ந்தும் இந்த வெற்றி குளம்பொலியாக எமது கட்சியை வாழ வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தினை நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு கொண்டாடி தீர்த்துவோமோ, கடந்த காலங்களில் எவ்வாறு நாங்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டோமோ, கடந்த காலங்களில் எவ்வாறு நாங்கள் நேர்மையாக வழிநடத்தப்பட்டோமோ, கிழக்கு விழுந்தது, கதவு திறந்தது, கதிர்களை நீட்டிவா, காரிய வீரரதாவின் கரங்களை உயர்த்தவா, என்றும் கண்ணியம் சேர்க்கவா, மனித நேயத்தின் மகுடம் அதாவுடை சேர்க்கவா, அஷ்ரபின் கொள்கையை காக்கவா, உடன் பிறப்பே ஓடிவா, உயிர் துடிப்பே ஓடிவா. எனவே இந்த நிகழ்ச்சி மிக்க தருணத்தில் அலை என திரண்டு வந்திருக்கின்ற அக்கறை பற்று வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உரை நிகழ்த்தியவர்
தேசிய காங்கிரசின் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் அறிஞர் சித்திலப்பை ஆய்வு மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்தரணி மருசு மௌலான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அக்கரைப்பற்று மாநகர சபை நமது தேசிய காங்கிரஸ் குதிரை சின்னத்திலே தற்போது களம் காண்கின்றது. நமது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதலாவது பொதுக்கூட்டம் அக்கரைப்பற்று பிரதான சாலையிலே பெருந்திரளான மக்கள் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைய நிகழ்வுகளின் பிரதம அதிதி தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜி மதாவுல் அவர்களை இந்த மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்று அவரை உரை நிகழ்த்த அழைப்பதற்கு முதல் நமது அனைத்து வேட்பாளர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. எனவே அனைத்து வேட்பாளர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓடிவா உயிர் துடிப்பே ஓடிவா உடன் பிறப்பே ஓடிவா உயிர் தலைவர் அவர்கள் நமது வேட்பாளர்களை இப்போது அறிமுகம் செய்து உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்த இருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு கண்ணியமிக்க உலமாக்கள், ஞானவான்கள், எங்களுடைய மூத்தவர்கள், பெரியோர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கொண்டவனாக குறுகிய நேரம் மாத்திரம்தான் எமக்கு இந்த கூட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக வேட்பாளர்களை, அக்கரைப்பற்று மாநகர சபையின் வேட்பாளர்களை, இங்கு இருக்கின்றவர்களை முதலிலே அறிமுகம் செய்ய ஆயத்தமாகின்றேன். அக்கரைப்பற்று சகோதரர் முதலாம் இலக்கம் நஜிமுடீன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் பிறகு பேச முடியும். அடுத்தது இரண்டாவது புதுப்பள்ளி வட்டாரம். உங்களுக்கு தெரியும், நமது வாசிதை யாரும் எல்லோரும் தெரிந்த ஒருவர். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தொழில்நுட்ப கல்லூரி வட்டாரம் திருமதி சஞ்சீர் அவர்களை நாங்கள் இங்கே அறிமுகம் செய்கின்றோம். இந்த வேட்பு மனு பிரச்சினை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வீதம் பட்டியலில் மாத்திரமல்ல, வட்டாரத்திலும் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. நான் அமைச்சராக இருக்கின்ற வரை பவித்ராவோடும் இன்று அக்கரைப்பற்றுக்கு வந்த சஜித் பிரேமதாசவோடும் நமது முஸ்லிம் காங்கிரசின் தலைவர்களோடும் பாராளுமன்றத்திலே கடைசி நேரம் வரைக்கும் நான் சொன்னேன், கட்சிகள் தீர்மானித்தால் பெண்களை நீங்கள் எத்தனை வீதமும் போட முடியும், ஏன் ஆண் பெண் என்று பிரிக்கிறீர்கள் என்று. நான் அமைச்சராக இருந்து இந்த புதிய சட்டம், வட்டார சட்டம் கொண்டு வந்ததன் பிறகு எல்லோரும் பாராளுமன்றத்தில் கையை உயர்த்தி அந்த சட்டத்தை ஆதரித்தார்கள், ஒருவர் விடாமல். நான் அமைச்சராக இல்லாமல், பாராளுமன்றத்திலேயே இல்லாமல் நான் இருந்த வேளையில் தான்
பெண்கள் விடயத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். ஆகவே நாங்கள் எந்த வட்டாரத்தை விளக்க முடியாது. இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய வீதாசாரம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நாங்களும் கவனமாக இருந்தோம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த வகையிலே நாம் பெண்களை போடுகிறோம் என்றால் அவர்கள் சும்மா போடுவதற்காக அல்ல, இன்ஷா அல்லாஹ் தொழில்நுட்ப கல்லூரி வட்டாரம் வெல்லுவதற்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். திருமதி சஞ்சீல் அவர்களை ஆகவே உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய ஆதரவுகளையும் நீங்கள் வழங்க வேண்டும். இது கடமை. இவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காதிரியா தெற்கு யாசிர் காதிரியா தெற்கு சகோதரர் உவைஸ் அவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வடக்கு அவர் ஊரிலே இல்லை என்று நினைக்கின்றேன், சகோதரர் யாசிர். அடுத்ததாக அக்கரைப்பற்று கிழக்கு, அதுவும் கடந்த உள்ளூராட்சி தேர்தல்களிலே ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி அமோகமான வாக்குகளை எடுத்த அந்த வட்டாரம். இம்முறையும் அதற்கு முறையாக ஒரு பெண்மணி இங்கு நஃப்ரீஸ் பானு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக இவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவதற்கு முன்பு நம்மோடு இணைந்து தேர்தல் கேட்பதற்குரிய அந்த மனநிலையை உருவாக்கி இருக்கிறார்களே, அதற்கு முதலிலே பாஸ் போட வேண்டும் என்று அவரை இந்த இடத்திலே வாழ்த்தி, அடுத்ததாக நூரானியா வட்டாரம், சரி, நூரானியா வட்டாரம், அதுவும் ஒரு மூத்த கல்விமான் நமது அன்புக்குரிய வாயிது சார் பல மாணாக்கர்களை உருவாக்கி இந்த பிராந்தியத்திலே நீண்ட காலம் சேவை செய்து இன்றும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர், அவரை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக பதுர் வட்டாரம். பதுர் வட்டாரம் கடந்த காலத்தில் நமது தேசிய காங்கிரசினுடைய மாநகர சபை உறுப்பினராக இருந்த பாஹிம் அவர்கள், அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நகரப்பள்ளி வட்டாரம் நாம் அமோக வெற்றியீட்டிய வட்டாரங்களில் ஒன்று. அதற்கு ஒரு துடிப்புள்ள ஒரு மூத்த போராளியின் மகன் நலீம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கும் உங்களுடைய ரியாலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பெரியபள்ளி வட்டாரம், இது ஒரு இளைஞன் தேசிய காங்கிரசினுடைய ஒரு துடிப்புள்ள ஒரு குதிரை வீரன், இன்ஷா அல்லாஹ் அமோக வெற்றியீட்டுவதற்கு பிரார்த்தியும். அல் ஃபலா வட்டாரம் ஏற்கனவே மாநகர சபை உறுப்பினராக இருந்து அனுபவம் உள்ள ஒரு மூத்த போராளி. உங்களுடைய எல்லோருக்கும் பேர் தெரியும், என்ன பேர்? நூமான். ஓகே, வாழ்த்துக்கிறோம். இதுல கடும் பகுதி ஒன்று இருக்குது. நகர வட்டார வேட்பாளர். ஓகே, அதோடு நான் இவர்களை நீங்கள் சௌகரியமாக என்று கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலிருந்துதான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது பல ஆண்டுகளாக பல ஊர்களிலே, நமது ஊரிலும் பல பிராந்தியங்களிலும் பல வேட்பாளர்களை, அரசியல்வாதிகளை அறிமுகம் செய்து இந்த நாட்டில்
50ஆம் ஆண்டுக்கு பிறகு 46ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட உள்ளூராட்சி சபைகளை நாடு முழுவதும் முறையாக அவைகளை நிறுவி அவர்களுக்கு தேவையான கட்டடங்கள், உபகரணங்கள், அவர்களுக்கு தேவையான பணம், தேவையான அத்தனையையும் கொடுப்பதற்கான ஒரு அமைச்சை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தான். நான் நினைக்கின்றேன் பிரேமதாஸ் அவர்கள் இந்த அமைச்சுக்கு அமைச்சராக இருந்த பொழுது புதிய உள்ளூராட்சி சட்டங்களை கொண்டு வந்து பிரதேச சபை சட்டமாக மாற்றி எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் குலைத்து ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கியதன் பின்பு அதற்கு முன்பு SWRD பண்டாரநாயக அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவர், அவரும் அந்த உள்ளூராட்சி அமைச்சை எடுத்து அவரும் பங்காற்றியிருந்தார். அந்த தொடரிலே அஸ்வர் ஹாஜியார் அவர்கள், மர்ஹூம் அஸ்வர் ஹாஜியார் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு முறை பேசுகின்ற பொழுது சொன்னார், SWRD பண்டாரநாயக்க, அதே போன்று பிரேமதாச, அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி அந்த நிறுவனங்களுக்கு உயிர் கொடுத்த இன்றைய தலைவன் அத்தாவுல்லா என்று பாராளுமன்றத்திலே பேசினார். நான் அதற்கு அமைச்சராக வருவதற்கு முன்பே புதிய வட்டார தெரிவு தேர்தலை அறிமுகம் செய்வதற்காக இந்த தெரிவு வாக்கு மூலம் ஒரே கட்சிக்குள் பிரச்சனைகள் வருகிறது என்பதை உள்வாங்கியவர்களாக வட்டாரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அந்த அமைச்சிலே இல்லை. ஆனால் வட்டாரங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது சிறுபான்மையினர்கள், சிறுபான்மை கட்சிகள், ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாழ்கின்ற சிறுபான்மையினர்கள் அவர்களுக்கு முறையான வட்டாரங்களும் பிரதித்துவங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த பெண் விவகாரங்களோடும் முரண்பட்டு கொண்டிருந்தவன் நான். கால ஓட்டத்தில் அந்த அமைச்சு எனக்கு கிடைத்து அவர்கள் தயாரித்த அத்தனை முன்மொழிவுகளையும் நானே ஒவ்வொன்றாக பார்த்து படிப்பதற்கு மாத்திரமல்ல, திருத்துவதற்கும், என்னை அறியாமல் பாராளுமன்றத்திற்கு சில நேரம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் நான் முரண்பட்டு, அதே நாட்களில் பாராளுமன்றத்திலே கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம், மற்ற அமைச்சர்கள் எல்லோரும் வந்து என்னிடம் கேட்டார்கள், நாங்கள் கையை உயர்த்துகிறோம், பெண்களுக்கும் நீங்கள் வீதாசாரத்தில் தர வேண்டும் என்று. அந்த தலைமை கதிரையிலே இருந்து கொண்டு இல்லை, அதனை சட்டமாக்க முடியாது என்று எல்லோரும் கலைகின்ற பொழுது ஒருவர், முக்கியமான ஒரு அமைச்சர் என்னிடத்திலே சொன்னார், இதனை ஓமன்று இருந்திருந்தால் இன்றைக்கு எல்லோரும் கை உயர்த்திருப்பார்களே என்று சொல்லி நான் அதற்கு மறுத்து, கடைசியிலே கொழும்பில் நடந்த ஒரு துப்பாக்கி பிரயோகங்களிலே ஒரு முக்கியமான புள்ளி மரணித்த அந்த நாள் நடைபெற்ற அரசாங்க குழு கூட்டத்தில் தான் இது விவாதமாக வந்து அதற்கு பிறகு இந்த சட்டத்தை நான் கையிலே எடுத்தேன். அதற்கு முதல் இலங்கை முழுவதும் கட்டடங்கள் கட்டி, குறிப்பாக மையங்கனையிலே கட்டப்பட்ட கட்டடத்தை திறப்பதற்கு நான் போயிருந்த பொழுது ஜனாதிபதியும் வந்திருந்தார். அங்கு வந்திருந்த அத்தனை சபை முதல்வர்களும் தலைவர்களும் சொன்னார்கள், இந்த சட்டத்தை நீங்கள் கடவுளுக்காக இதனை மாற்ற வேண்டாம், இருக்கிற மாதிரி இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஜனாதிபதி என்னை பார்த்தார். அவருக்கு நான் சிக்னல் கொடுத்தேன். நீண்ட காலம் அதனை செய்யாமல் வைத்திருந்தோம். நான் முன்பு சொன்னது போன்று துப்பாக்கி வெட்டின் பின்னர் நான் அதனை கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு
வரிக்கு வரியாக ஒவ்வொன்றாக பார்த்து சிறுபான்மை மக்களின் வட்டாரம் தொடர்பான வட்டாரங்களை அமைக்கின்ற பொழுது தேவைப்பட்டவைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் அந்த சட்டத்துக்குள்ளே உள்வாங்கி இலங்கையில் அந்த உள்ளூராட்சி சட்டத்தில் ஆக கூடுதலான திருத்தங்கள் திருத்தப்பட்டது என்னுடைய காலத்தில் தான். ஆகவே அப்படி திருத்தி எனக்கு அப்பொழுது ஆண்டவன் எனக்கு கிடைத்த அந்த அமைச்சை வைத்து நாடு முழுவதும் கல்முனையை தவிர, கல்முனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்டடங்கள் கட்டி அக்கரைப்பற்று எல்லோரும் சொல்வதை போன்று அக்கரைப்பற்று மாநகரமும் பிரதேச சபையுமாக ஒரு நாளிலேயே அப்படி பிரகடனப்படுத்துவதற்கு முடியுமானதாகி 5 வட்டாரங்களோடு இலங்கையில் சிறிய ஒரு பிரதேச சபை அக்கரைப்பற்று பிரதேச சபையாக மாறி இப்பொழுது ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் ஒரு 150 ஓட்டு எடுத்த நாம மெம்பர் தானே என்று கிடக்கிற சில்லாங்கோட்டை எல்லாம் நினைக்குது. அக்கரைப்பற்று பிரதேச சபையில எல்லாரும் தவிசாளர், எல்லாரும் வெற்றி என்கிற ஒரு விஷயம். அக்கரைப்பற்று மாநகர சபையை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது அது இங்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் எங்களுக்கு இடம் தந்தார்களோ, பொத்திவிலில் முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது தவிசாளராக. ஒரு முறை என்னை அழைத்தார்கள். அங்கு போன பொழுது நான் நினைக்கின்றேன் 45ஆம் ஆண்டுக்கு முதல் கட்டிய ஒரு நீட்டு கட்டடத்துக்குள் எல்லோரும் இருந்தார்கள். ஏனப்பா இப்படி இருக்கிறீர்கள், இடம் இல்லையா என்று கேட்டு அவர்களும் நம்பி வந்துதான் மெயின் வீதியிலே ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு ஊரும், அட்டாளச்சேனைக்கும் அப்படித்தான், அனுராதபுரமாக இருந்தாலும் அப்படித்தான். நீங்கள் புத்தளைக்கு போகின்ற பொழுது பார்த்தாலும் நாங்கள் கட்டி திறந்ததுதான். அதே போன்றுதான் புல்மோட்டைக்கு போனாலும் அத்தாவுல்லா கட்டி திறந்ததுதான். இந்த நாடு முழுவதும் அதனை செய்கின்ற பொழுது அக்கரைப்பற்று புதிதாக உருவாக்கப்பட்டதால் இங்கிருக்கின்ற இடப்பிரச்சனைகளுக்கு மத்தியில் கவனமாக ஒரு பிரதேச சபையாக இருந்ததற்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கட்டடத்தினுடைய அத்திவாரம் போடப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அது மாநகர சபையாக மாற்றப்பட்ட பொழுது காலால் கீறிய 2 வட்டங்கள் தான் இன்று மாநகர சபையினுடைய அழகையும் அதையும் தந்து கொண்டிருக்கிறது. காலால் இரவு கீறியது 7 மணிக்கு பிறகு. அப்படியெல்லாம் அதனை உருவாக்குகின்ற பொழுது இப்படி அமைச்சராக இருந்து நீண்டகாலம் பாராளுமன்றத்தில் இருந்து பல அமைச்சுக்களை செய்துவிட்டு வந்து மாநகர சபை மெம்பரா இருக்கிறேன் நான் நினைக்கவும் இல்லை வாழ்நாள்ல. அவளைத்தான் தொடங்கின நாம வாழ்நாளே நினைச்சு வாழ்ந்தார். அப்படி எண்ணவில்லை, அப்படி ஒரு தேவை இல்லை. ஆனால் உண்மையில் அக்கரைப்பற்றினுடைய மத்திய குழு மாத்திரமல்ல, அக்கரைப்பற்றினுடைய தேசிய காங்கிரசினுடைய செயற்பாட்டாளர்கள் அவ்வளவு பேரும் என்னை வற்புறுத்தினார்கள். நீங்கள் இப்பொழுது எம்பியும் இல்லை தானே? ஓம், அப்போ வீரீங்களன் அவர்கள் சொன்னது. டாக்டர் உதுமான் லப்பை பார்ட்டியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் அவர் சொன்னார். நான் சிரேஷ்ட ஆலோசகர் தானே, ஓம், இதையாலும் கேட்பேளாண்டார். அவரை முன்னுக்கு வச்சுதான் சொல்லணும். ஆகவே இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்கள் தெரிகின்ற விடயத்திற்கு பொறுப்பான குழு என்னோடு விடிய விடிய இயங்கிக் கொண்டிருந்தது. விடிய விடிய அதுக்குள்ள 1000 பிரச்சனை, அப்படி வார இப்படி வார எலெக்ஷன் நொமினேஷன் தான். அதுக்குள்ளான் அந்த பேப்பர்களில் சிக்குவார நொமினேஷன் பேப்பர். அந்த சூழ்நிலையில் 20ஆம் தேதி காலையில் தான் நான் கையொப்பம் வைக்க வேண்டி வந்து, நானும் ஒரு வேட்பாளர் நிப்பான் சலாம் பரிசு, அதுவும் எனக்காக அல்ல, நான் பலவற்றை பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருந்தான். ஆனால் சுமைகள் தான் அதிகம்.
நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவது இவர்களும் நாங்களும் மெம்பர் ஆவதற்காக அல்ல. தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய சட்டம். நாம் எவ்வாறு நமது மார்க்கத்தை, இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கின்றோமோ அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு அமைச்சிலும் இயற்றப்படுகின்ற சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல்களிலே நிற்கிறோம். அதன்படி மக்கள்தான் ஆணையை, இறமை உள்ளவர்கள் மக்கள்தான். மக்கள் எல்லோரும் பாராளுமன்றத்திலே போய் இருக்க முடியாது. மக்கள் எல்லோரும் ஜனாதிபதியாக மாற முடியாது. மக்கள் எல்லோரும் மேயராக, மக்கள் எல்லோரும் உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்பதற்காகத்தான் மக்கள் ஒவ்வொரு வகையான தேர்தல்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய ஆணையை தனது நம்பிக்கையானவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். இதுதான் நாங்கள் பேச வேண்டிய விஷயம். ஒரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது நாம் எதற்காக வாக்களிக்கிறோம் என்பது நாம் இந்த நாட்டிலே பிறந்ததற்கான உருத்து. உதுமால் எம்பி ஒரு முறை சொன்னார், தேர்தல் வந்தால் நாக்களுப்புவும் படம் எடுத்தார், பாம்பண்டு மாதிரி ஆடுவாங்க. அது இயற்கை. ஏனென்றால் அவனிடத்திலே உருத்து இருக்கிறது, அவனிடத்திலே வாக்கு இருக்கிறது, திறமைக்கு சொந்தக்காரன். எனவே நாம் வாக்கு போடுவது எந்த அடிப்படையில் என்றால், இந்த நாட்டை ஆளக்கூடிய தத்துவம் உள்ளவனை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். சிறுபான்மை எல்லா சமூகங்களையும் நியாயமானதாக பார்க்கின்றவனாக இருக்க வேண்டும். அவனுடைய அரசியல் கொள்கையில் கடும் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாக்கை போடுவோம். ஏனென்றால் அடுத்து 5 ஆண்டுகள் அவர்தான் ஜனாதிபதி. திரத்தினா தவிர ஒரு ஆள் ஓடிட்டார். இப்ப மத்தது லைன்ல நிக்குது. பாராளுமன்றத்திற்கு நமக்கு ஒரு தேர்தல் வரும். அது அரசியல் அமைப்பு சட்டம், அதற்கென்று கமிஷன் இருக்கிறது. அந்த தேர்தல் வருகின்ற பொழுது தன்னுடைய சமூகம் சார்ந்த தலைவனாக, தனக்காக உழைக்கக்கூடிய, தாங்கள் நம்புகின்ற நமக்கான கொள்கை உரியவனுக்கு வாக்களித்து அவர்களை பாராளுமன்றம் அனுப்புவது. அப்படி அனுப்புகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சராவார்கள், பிரதி அமைச்சராவார்கள், அல்லது எதிர்க்கட்சியிலே இருப்பார்கள். எது எப்படி போனாலும் சட்டம் இயற்றுகின்ற சபை அது. சட்டம் இயற்றுகின்ற சபைக்கு இப்படியான அறிவுகள் தெரிந்த கட்சிக்காரர்கள், நம்பிக்கையானவர்கள் அங்கு போக வேண்டும். அதனை தலைவர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு இதனை சொல்லி, எப்படி பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்து மக்களும், சிறுபான்மை மக்களும் தங்களுடைய பிரதிநிதிகளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு பாடம் எடுத்தார். தூங்கி போய் பச்சை, நீலம், சிவப்பு என்று பிரிந்திருந்த அப்பொழுதும் மணி இருந்தது. ஜேவிபி ஆளுக்கு 25 ஓட்டு எடுத்துக் கொண்டிருப்பாங்க. அவைகளை எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு நமக்கான ஒரு அரசியல் கட்சியை, நமக்கான கொள்கைகளை அதிலே உருவாக்கி நமக்கான மக்கள் வாக்கு போட்டு நமக்கான தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று அவர் அறைகூவிய பொழுது அக்கறை பற்றும் அட்டாளச்சேனை மாத்திரம்தான் அம்பாறை மாவட்டத்திலே மொத்தமான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். கல்முனையில் ஒரு அமைச்சரை வைத்திருந்ததற்காக கல்முனை அஷ்ரப் அவர்களை அரவாசிதான் ஆதரித்தது. பொத்துவிலும் அரவாசிதான் ஆதரித்தது. சம்மாந்துரையும் அரவாசிதான் ஆதரித்தார்கள். அரவாசி பேர் காலோட்டத்தில் அது 100% என்ன கைங்கரியங்களை, என்ன அபிலாசைகளை இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணினாரோ அதனை அமுல்படுத்துவதற்கு முடியாமல் அடுத்த கட்டத்தை அவர் தொடங்குகின்ற பொழுது மரணித்தார். இப்படித்தான்
நாங்களும் கடைசி வரையும் எதிர்பார்க்கவில்லை, தலைவர் அஸ்ரம் மரணித்து விடுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவாக இருந்தது மாத்திரமல்லாமல், அவர் விட்ட இடத்திலிருந்து அந்த அபிலாசைகளை இந்த நாட்டு மக்களின், சிறுபான்மை மக்களின், முஸ்லிம் மக்களின் இலக்குகளை கொண்டு செல்வதற்கு ஆண்டவன் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான். அதுதான் தேசிய காங்கிரஸ். வாக்களிக்க வேண்டும் என்பது எதற்காக என்றால், ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது யாரிடம் இந்த நாடு தொடர்பாக, சமூகங்கள் தொடர்பாக, பிராந்தியம் தொடர்பான அறிவுகள் யாரிடம் இருக்கிறது என்ற கொள்கைக்கு மாத்திரம்தான் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் வந்து சொல்லுவார்கள், 25,000 தருவோம் வீடு கட்டுவதற்கு, 4,000 தருவோம், அது தருவோம், இது தருவோம் என்று கூறி மக்களை அவர்கள் அலக்களிக்கின்ற பொழுது அஸ்ரம் சொல்லுவார், அவை கனிமத்து பொருள் வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்காக வாக்கை கொடுக்க முடியாது. வாக்கு என்பது நாங்கள் பிறந்ததற்காக நமக்கு இருக்கின்ற உருத்து, எங்களுடைய கையினால் எங்களுடைய கண்ணை கொத்த முடியாது என்று தான் அந்த கட்சியை வளர்த்தார்கள். ஆகவே தேசிய காங்கிரஸ் என்கின்ற ஒரு தேவை நானும் நினைத்திருக்கவில்லை, டாக்டர் உஸ்மான் நபி நினைத்திருக்கவில்லை, அஃப்ரத் நினைத்திருக்கவில்லை, ஹக்கீம் நினைத்திருக்கவில்லை, யாரும் நினைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், எங்களுடைய எண்ணம், இந்த மக்களினுடைய வாழ்க்கை, எதிர்காலம், நாடு என்கின்ற விடயம் இருந்ததனால் ஒரு வருஷம் எம்பி ஆகி ஒருவன் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு, மேயர் ஆகிறதுக்கு படுற பாட்டை பார்த்தா, எம்பி ஆகி 5-6 ஆண்டுகள் இருக்க வேண்டிய நான் இருக்கின்ற அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வருடத்துள் 3 முறை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. எனக்கு தேவையா? என்னாலே அது நடைபெற்றது. 3 முறை. நாம் இவ்வளவு பேசுவதற்கு என்ன? அன்றைய காலங்களில் நோர்வே ஒப்பந்தம் செய்து சிறு குழுக்கள் என்று அடையாளமும் முத்திரையும் குத்தப்பட்ட பொழுது அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நின்று கவிழ்த்து வீட்டுக்கு அனுப்பிய கட்சிதான் தேசிய காங்கிரஸ். அன்றுதான் தேசிய காங்கிரஸ் பிறந்தது. இன்று அதனுடைய தலைமை அக்கரைப்பற்றிலே இருக்கிறது. இன்று கிழக்கு மக்கள் அதிலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆகவே தேசிய காங்கிரஸ் என்பது உங்களுடைய கண் முன்னே நீங்கள் அளித்த வாக்குகளால், நீங்கள் கொடுத்த ஆதரவினால் உருவாக்கப்பட்டது உங்களுடைய கட்சி, எனது கட்சி அல்ல. நீங்கள் அன்று தேசிய காங்கிரசிற்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் இந்த கட்சி இருந்திருக்காது. ஆகவேதான் அக்கறை பற்று மக்களை தேசிய காங்கிரஸ் என்பதற்காக இந்த நாடு ஊர் முழுதும் முறையாக பார்க்கப்பட்ட வைத்தது. போராக்கள் வாராக்கள் எல்லோரும் அக்கறைப்பட்டா என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனால் அந்த கட்சிதான் இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி எதை பற்றி பேச வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இந்த அழகான இலங்கை தீவில் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு அதிகார பகிர்வு வருவதாக இருந்தால் அதற்கு யாரிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் தேசிய காங்கிரசிடம் மாத்திரம்தான் எல்லாமே இருக்கிறது. ஜனாதிபதி 3 பேரோடு இருந்தால் அவர் அக்கரைப்பற்றுக்கு வந்து சாய்ந்த மருதில் எழுதி கொடுத்து வாசித்ததை போன்று நுரச்சோலை வீடுகளை தருவதாக சொல்லியிருக்கிறார். பெரிய சந்தோஷம். வட்டமடு எடுத்தா போல இருக்கப்படா, எப்படி சந்தோஷம்? அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரியாமல் ஏன் பேசுகிறீர்கள்? உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியுமா? வட்டமடு பிரச்சனை பேசுவதற்கு பெரிய பிஸ்கெட் பொட்டின அகலத்துக்கு புத்தகம் கொண்டு போய் சரி வருமா?
வட்டமடுவுக்கு ஒரு ஃபைல் இருக்க வேண்டும். யார் இத்தனையாம் ஆண்டு மேய்ச்சல் என்ன, யார் கெசட் பண்ணது என்ன என்ற விடயங்கள் தான் பேசப்பட வேண்டும். அதுபோன்று நுரச்சோலை எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஊழல் எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய பிரச்சனை காணி பங்கீடு தொடர்பான பிரச்சனை. நான் கடந்த ஒரு கூட்டத்திலும் சொன்னேன், இல்லை நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அதனை அமுல்படுத்த வேண்டும் என்று அந்த பெண்ணாம்பரிய டிசிசியிலே சொன்ன பொழுது நான் சிரித்து விட்டு சொன்னேன், அதைத்தான் நான் சொல்றேன். நீதிமன்ற தீர்ப்பு நுரச்சோலைக்கு மட்டுமா? நாடு முழுக்க அமுல்படுத்துங்கள், உகனையில் அமுல்படுத்துங்கள். ஆகவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை தீர்ப்பதற்கு நியாயமான காரணங்களோடு தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. பதில் சொல்ல முடியாது யாருக்கும். இனத்தீர்வு தொடர்பாக தேசிய காங்கிரஸ் முறையாக பேசுகிறது, பதில் சொல்ல முடியாது. இலங்கையினுடைய ஆட்சியும் இலங்கை மக்களும் வெளிநாட்டு உறவுகளை எப்படி எங்கே வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தேசிய காங்கிரஸ் சொல்லுகிறது. அணிசேரா நாடுகள் என்று நாங்கள் இருந்து வந்த நாடு. ஆகவே இவைகளை முறையாக பேசுகின்ற பொழுதுதான் தேசிய காங்கிரஸ் இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. எல்லோரும் தேர்தல் என்றால் நான் வெல்லுவேன், என்னை வெல்ல வையுங்கள் என்றுதான் பேசுவார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சியில் எங்கு போனாலும் அதாவுல்லா தோற்கடிக்கப்பட வேண்டும், தேசிய காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மோடு உண்மையான கருத்துகளோடு அவர்களால் நின்று பிடிக்க முடியாது. சட்டம் இயற்றி வரி வரியா படிச்சு போட்டு நாங்க வந்திருக்கோம். நீங்க ரிஜெக்ட் பண்ணினோன்னு அதுக்கு நீங்க நியாயம் சொல்லலாமா? அப்படி சொல்ல இயலாது. சட்டம் என்ன சொல்லுகிறது? சட்டம் இயற்றுகின்ற பொழுது என்ன எண்ணத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டது? இப்போ ஒரு பொடியனுக்கு பர்த் சர்டிபிகேட் வைக்கணும்னு 23 வேட்பாளரும் ரிஜெக்ட் ஆகி நான் தேசிய காங்கிரசுக்கு வாக்கு போடுற இவ்வளவு பேர் உரிமையையும் பூட்டி வச்சு போட்டு அவங்க சபையாள சட்டம் உருவாக்குகின்ற பொழுது இப்படியான ஒன்று இல்லை. நாங்கள் கடும் தெளிவாக எந்த சட்டமாக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு போன பொழுது அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் அமைச்சர்கள், சட்டத்தரணிகள். விஜயதாச ராஜபக்ச சட்டம் இயற்றிய நீதி அமைச்சர், பல அமைச்சுக்களை வைத்திருந்தவர். அதே போன்றுதான் அலி சப்ரி நீதி அமைச்சர், முதலமைச்சர். அதே போன்றுதான் பைசல் முஸ்தபா, இன்னும் எத்தனை பேர் அங்கு இருந்தார்கள். சட்டம் என்பது எதற்காக இயற்றப்பட்டதோ அந்த நோக்கத்தை உடையதாக எல்லாமே இருக்க வேண்டும். அதனால் தான் நாங்கள் கடந்த காலங்களிலும் கொரோனா மையத்து வந்த நேரம் சட்டத்துக்கு முரணாக ஒரு வேறு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வாதிட்டோம். உதாரணமாக எல்லோரும் சீலை கட்டி கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் தட்டு தடுமாறி புரியாமல் ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது பாராளுமன்றத்தில் நான் எழுந்து சபாநாயகரிடம் கேட்டேன், என்னுடைய வரப்பிரசாதம், நான் எம்பியாக பாராளுமன்றத்தில் இருப்பதற்கான வரப்பிரசாதம் மறுக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து மூலம் தாருங்கள் என்று சொன்னார். அந்த எழுத்து மூலம் நான் கொடுக்கின்ற பொழுது நான் சொன்ன விடயம், சட்டத்திலே அடக்குவதற்கு இன்ன செக்ஷனில் இடம் இருக்கிறது. பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தில் அந்த சட்டம் அப்படி இருக்கத்தக்கதாக வெளியிலே அதற்கு மேலான ஒரு சட்டம் ஒன்றை அமைச்சர் இயற்றி இருக்கின்றார்.
நான் சட்ட சபையிலே இருப்பதனால், சட்டம் இயற்றுகின்ற சபையிலே இருப்பதனால் என்னுடைய வரப்பிரசாதத்தை அது மீறி இருக்கிறது என்றேன். நேரத்தோடு கேட்டார், இது வாகனம் தெரியலையா, வேறு இன்னும் பிரச்சனையான். இதை சொன்னவுடன் அவரும் ஒரு வழக்கறிஞர், அவர் சொன்னார், நீங்க சொல்றது சரி, உண்மையாக இது ரிட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னார் அவருடைய கதை. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு தனிநபர் பிரிணையையும் அதிலே செதுகியிருந்தோம். இதனை ஒரு சிறு பர்த் சர்டிபிகேட்ஸ் மாதிரி தான் இதையும் சொல்ல வார, அது பெரிய விஷயம் அல்ல. இவற்றை எப்பொழுது புரிகிறார்கள் என்றால், உயர் நீதிமன்றம் அவர்களை தள்ளிவிடுகிறது 2-3 மாதங்களுக்கு பிறகு. அந்த 3 மாதங்களுக்குள் எரிந்ததுதான் அதிகம். எரியட்டும் என்பதற்காக போனார்களோ தெரியாது. ஆனால் சட்டத்துக்கு முரணாக ஒன்று நடந்தால் அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு எதிராக தடையெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். அது மாத்திரமல்ல, அப்படி அந்த சட்டத்திற்கு இருப்பதை போன்றுதான் உள்ளூராட்சி சட்டமாக இருந்தாலும் ஒருமுறை ஒரு இளைஞனுடைய பர்த் சர்டிபிகேட் அடிப்படை இல்லை என்பதற்காக நிராகரித்து பழைய காலத்தில், அதற்கு பிறகு அந்த வேட்பாளர் பட்டியலிலே இருந்த மற்றவர்கள் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர் பர்த் சர்டிபிகேட் பிழையானதுக்கு நாங்கனத்துக்காக போகணும் என்று அவைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கியதன் அடிப்படையில் தான் இந்த உள்ளூராட்சி சபை சட்டம் உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமான விஷயம், நாங்கள் நாமினேஷன் பேப்பர் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுத்தோம். ஒருவர் கையொப்பம் வைக்கவில்லை, அல்லது பர்த் சர்டிபிகேட் வைக்கவில்லை, அல்லது பர்த் சர்டிபிகேட்டை உரியவர்கள் சர்டிஃபை பண்ணவில்லை, அபிடவிட்டில் பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் இருந்து நீங்கள் நீக்கினால், கமிஷன் அவர்களை நீங்கள் பட்டியலில் இருந்து நீக்கினால் அவர்கள் மாத்திரம்தான் நீங்க வேண்டும், பட்டியல் அல்ல, நாமினேஷன் பேப்பர் அல்ல. அன்று என்னுடைய ஊடகவியலாளர் மாநாட்டிலும் நான் சொன்னேன், 2023ஆம் ஆண்டு காத்தாங்குடியில் நாங்கள் நாமினேஷன் கொடுக்க போனோம். சில இடங்களிலே அவசரத்தில் சில அபிடவிட்கள் முறையாக செய்யப்படவில்லை என்றெல்லாம் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனால் தேசிய காங்கிரசினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போன வருஷம் 23ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம். ஆகவே சட்டங்களை தெரிந்து கொண்டு, சட்டம் எதற்காக உருவாக்கப்படுகிறது, எல்லாரையும் நிராகரிப்பதற்காக அல்ல. சட்டம் உருவாக்கப்படுவது எல்லோரையும் தாராளமாக பார்ப்பதற்கு, எல்லோரும் மக்கள், எல்லோரும் வாக்கு போடுவதற்கு, விரும்பியவர் தேர்தல் கேட்பதற்கு. இதுதான் சட்டம். ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அத்தாவுல்லா தேசிய காங்கிரசினுடைய தலைவர், இப்படி என்ன சண்டை நடந்தாலும் அவசரப்பட்டாலும் பேப்பர் எழுதுவதிலே பிழையாக இருந்திருக்க முடியாது என்ற நம்பிக்கை மிக முக்கியமானது. ஆகவேதான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றம் எங்களுடைய நாங்கள் கூறியவற்றை ஏற்றுக்கொண்டது. நான் ஆதாரமாக இருக்கிறேன், சட்டம் உருவாக்கியதிலே எனக்கு பங்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்தவாறு சட்டம் பேசுவதற்கு வெம்பிப்படுத்தல்கள் முட்டுக்காய் எல்லாம் துணிந்து விட்டார்கள். அதுதான் இங்குள்ள பிரச்சனை. எப்படியேனும் அக்கரைப்பற்றில் மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்திலே தேசிய காங்கிரஸ் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. எல்லோருக்கும் ஜனாதிபதியாக இருக்கலாம். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஜனாதிபதிக்கு விளங்கும்.
அக்கரப்பத்துல கூட்டம் பண்ணா இப்படி தண்ணிக்கிற அக்கரப்பத்தாக்கள் இதான் மூன்றாவது பாஷல் அஞ்சு கிடக்குற இதை வச்சு போட்டு நுரச்சோலை வீடு கொடுப்போம் என்பது மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கே அமைச்சராக இருந்து இந்த நாட்டின் எல்லா சமூகங்களுக்கும் பணிபுரிந்த அந்த ஊரில் வந்து அந்த அமைச்சர் இருக்கின்ற அவருக்கே தெரியும். அவரும் என்னோடானே வந்தாள். சந்திரிகா கிட்ட இருந்தது அவர் வழிகாட்டி அவங்கதான். மைந்தையை ஆதரித்தது அவர், மைத்திரியை ஆதரித்தது அவர், ரணிலை ஆதரித்தது அவர். நாங்க மட்டுமா? மணியில இருந்துகிட்டு நீங்க எத்தனை எல்லாம் மாட்டீர்கள் எங்களுக்கு தெரியும் தானே. இங்க ஒரு 10-15 பிள்ளைகள் இந்த நாட்டில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நமது நாட்டின் யாப்பின் அடிப்படையில் 50% குறைவாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது என்றால் இதுதான் முதல் தரம். என்ன செய்கிற எல்லா சமூகமும் நான் அண்ணி சொன்னேன், நெருப்பு கொள்ளையால தலையில சுரஞ்சிக்கிட்டு காயமாக்குறது ஓடித்திருக்கார் மறைச்சு. ஆகவே நீங்கள் இங்கு வந்து எங்களிடத்திலே நீங்க வாக்கு போடாட்டி நாங்க காசு தர மாட்டோம். கணக்க காசு வச்சு குதிக்கிறீங்க. ஆக்களும் குறைவும் இங்கு நாங்கள் செய்து காட்டி இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை என்று அபிவிருத்தி பிரச்சனை அல்ல. எங்களுடைய பிரச்சனை கொள்கை பிரச்சனை. இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழ வேண்டிய விடயம் தொடர்பான பிரச்சனை. போறவாரவன் எல்லாம் அடைக்கிறதும் இன்னும் இன்றைக்கு புதுக்கதை பரவுது. என்ன நல்லா கேட்கிறீர்கள்? என்னது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒரு பெரிய லிஸ்டே வாசிப்படுது. முஸ்லிம் மக்கள், எம்பிமார், மினிஸ்டர்மார். ஆனால் இந்த கிழக்கு மாகாணத்தின் உடன்பிறப்புகள் விசேடமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இங்கு சிறுபான்மை கட்சிகள் என்று வருகின்றவர்கள் ஒரு இடத்திலும் ஒன்றுமே இல்லை. அவர்களை பாதுகாப்பதற்கு வன்னியிலே இருந்து அவருடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு அவருக்கு கட்சி வேண்டும், அவருக்காக போராடுவதற்கு கட்சி வேண்டும், அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு கட்சி வேண்டும் என்பதற்காக இங்கு வந்து இங்கு மயிலாடுதுறை போன்று மயிலை கொண்டு வருவது, யாரோ மலைநாட்டில் இருந்த அந்த கட்சியை கொண்டு வந்து இந்த கிழக்கிலே வாழுகின்ற மக்களை வாழ விடாமல் கிழக்கு மக்களிடம் இருக்கின்ற அந்த இறமைகளை சூறையாடி இந்த மக்களினுடைய பிரதித்துவங்களை சின்னாபின்னப்படுத்துவது மாத்திரம்தான் அவருக்கு தொழிலாக இருக்கிறது. அது நான் சொல்ல தேவையில்லை. நான் சொல்ல போய் நீங்க கேட்டு பாருங்க. 50 பேர்கிட்ட போய் பேஸ்புக்கை தொடங்கோ, யார் யார் என்ன செய்திருப்பான்னு பாருங்கோ. ஆகவே இவர்களும் வேட்பாளர்களாக இருந்து கொண்டு வந்து நானும் கேட்கிறேன், குடும்பத்தவர்கள் வாக்கு போட வேண்டும் என்று கேட்பாங்கதான். நாம் என்ன செய்யற வேட்பாளன்ற உம்மா பொண்டாட்டி தங்கச்சிமாரை நாம் ஒத்துக்கத்தான் வேணும். மற்றாக்கள் போட இயலுமா? அவனும் கேட்டானுங்கிறதுக்கு போடலாமே தவிர கொள்கை நமது இலக்கு, நமது பயணம். நாம் இன்று பேசுவது மொத்தமான நாட்டின் சிறுபான்மை மக்கள் தொடர்பாக பேசுகின்ற கட்சியினுடைய அடிநாதமாக இருக்கின்ற அந்த கட்சியின் சொந்தக்காரர்கள் உங்களிடத்திலே பேசுகிறோம். உங்களுக்கு மயிலோ மரமோ மணியோ இதுகால வரையில் ஏதாவது அனுபவங்களை சுமந்திருக்கிறார்களா? உங்களுக்கு காட்டியிருக்கிறார்களா? அரசியல் வரலாற்றில் தேசிய காங்கிரஸ் என்ன செய்திருக்கிறது என்பதை எழுதுவதற்கும் ஆதாரமாக இருப்பதற்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஆதங்காக்காவை கேட்டா எல்லாம் தெரியும். பல அரசியல் களங்களை கண்டவர்.
ஒரு ஊருக்கு எம்பி வேணும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அல்லது பிராந்தியத்திற்கு நல்ல ஒரு தலைவன் வேணும் என்பதற்காக அவர்கள் பட்ட பாடுகள், இப்படியான ஒரு மெயின் வீதியை எப்பொழுதாவது காணுவோமா என்று இருந்தவர்கள் இன்றைக்கும் எந்த ஊராக இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், கதிர்காமத்துக்கு போங்க, அதாவுல்லா திறந்தது, புத்தளைக்கு போங்க, கண்டிக்கு போங்க, முன்றாகலைக்கு போங்க, புறநறுவைக்கு போங்க. இவைகள் எல்லாவற்றையும் விடவும் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அது அதாவுல்லாவுடைய சொந்த ஊர். யார் யாரெல்லாம் இடம் தந்தார்களோ அவர்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். திருகோணமலை மாவட்டம் மிகவும் செல்வம் கொளிக்கின்ற ஒரு மாவட்டம். இவர்களெல்லாம் போய் அந்த அப்பாவி மக்களினுடைய வாக்குகளை பிரித்தெடுத்து ஒவ்வொரு கட்சிகள் என்று சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி அந்த வளம் கொளிக்கின்ற நிலங்கள் முறையாக ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆகவே அபிவிருத்தி செய்வதை பற்றி நாங்கள் இங்க பேச தேவையில்லை. அக்கரப்பத்துல வந்து கொள்கை என்ன, ஏன் ருசியை அடைத்தீர்கள், இதைத்தான் நாங்கள் சொல்றோம். கடைசியா ஒரு காலம் பெறும், குதிரைதான் மிஞ்சும், குதிரைதான் மிஞ்சும். அதனை நீங்கள் புரிவீர்கள். அந்த காலம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. உலகத்திலே யுத்த சூழ்நிலை, யுத்த மேகம் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம், இஸ்லாம் அல்லாதது உலக நாடுகள் முழுவதும் பலஸ்தீன் என்று இல்லை. இலங்கை எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே மூன்றாவது உலகம் அல்லது உலகம் அழிகின்ற காலங்கள் நெருங்கிக் கொண்டு வருகின்ற அந்த காலத்தில் குதிரை முக்கியமானது. ஆகவேதான் குளம்பொலி சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆம், குளம்பொலி சத்தம், குதிரையினுடைய குளம்பு கேட்கிறதா? விரைந்து நீங்கள் தொடர வேண்டும். நீங்கள் எல்லோரும் அதற்கு பின்னால் இருக்க வேண்டும். இது அதாவுல்லா மேயர் ஆகிறது, வேற யாராவது உபமேயர் ஆகிறது அல்ல. இது எதிர்காலத்தின் இலங்கை சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகளை சுமூகமாக முடித்து வைப்பதற்கான ஒரு கட்சியும் அதற்காக போராடுகின்ற கட்சி. நமது சின்னம் குதிரை. போதுமா? அக்கறை பற்றி நான் இன்னும் பேச வேண்டுமா? 12 வட்டாரங்கள் மாத்திரமல்ல, சில்லறை சீட்டுகளும் மற்றவர்களுக்கு போகக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும், குதிரை எனக்குரியது மாத்திரமல்ல, குதிரை சின்னம் உங்களுக்குரியது, உங்களுடைய பாப்பாவுக்குரியது, தம்பிக்குரியது, காக்காவுக்குரியது, உம்மாவுக்குரியது. எல்லோருமாக விரைந்து தேர்தல் எப்பொழுது நடக்கும், தேர்தல் இருக்காண்டதே இன்னும் டவுட். இவ்வளவு காய்ச்சதுக்கு பிறகு எடுத்துட்டாங்களா இல்லையாண்ட பிரச்சனை வரும். எது இருந்தாலும் தேர்தல் வருகின்ற பொழுது குதிரை சின்னத்திற்கு வாக்கு போடுவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும். எல்லோரும். உறவினர் ஒருவர் கேட்கிறார் என்பதற்காக உங்களுடைய கண்ணை எடுத்து, உங்களுடைய கையை எடுத்து கண்ணிலே குத்தி விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் கண்களிலே குத்தி விடாதீர்கள். போதும், உங்களுக்கு படித்த பாடம் போதும். அக்கறை பற்றினுடைய வரலாறு ஆட்டுக்குட்டி பாட்டு படிச்சு இதுக்குதான் எழும்புற பிறகு ஒரு அலுப்பு வந்துடும். என்னங்கிற யாராவது இந்த ஊரின் அரசியலில், இந்த பிராந்தியத்தின் அரசியலில் எத்தனையோ பேர் வேற வேற கட்சியில கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த ஊருக்கு இருந்திருப்பாங்களா? சுரண்டி கிரண்டி பாத்துக்கு போனா செவன சுரண்ட மாதிரி அங்க தொங்கல் ஒரு இருந்திருப்பாங்க. எதிரி அதனுடைய பிம்பங்கள் தான் இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, தயாராகுங்கள்.
எல்லோரும் பிரார்த்தியுங்கள். நமது இந்த சபைகள் மாத்திரமல்ல, குதிரை சின்னம் போட்டியிடுகின்ற எல்லா சபைகளிலும் அமோக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குளம்பொலி அதிர ஒலித்தது. நமது தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கூட்ட நிகழ்வுகளை செலவாத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நன்றி, வஸ்ஸலாம்.